இப்ப எங்க போறோம்ட்டுனே சைஸ் வீட்டுக்கு போறோம். சைஸ் பாட்டி மீட் பண்ண போறோம். ஓகே கம் லெட்ஸ் கோ. சைஸ் ஒரு ஜாதி வரி பிடிச்சவன்ட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்ல போறோம். சைஸ் என்ன லெம்போஜினி பாருங்க மின்னுங்க நிக்குது. எல்லாம் இது பண்ணி சொந்த பிள்ளைங்க பாத்துக்கிறீங்க. அவன் வீட்டுக்குள்ள வர வைக்க கூடாதுன்னு இவ்வளவு பேசுறாங்க. நீங்க நம்புறீங்களா பாட்டி? உங்களுக்காக அவன் சும்மா விடுறேன். நல்லா இருக்கும் பாட்டி, நல்லா இருக்கும். பாட்டி இவர் என்ன செத்து போயிட்டாரான்னு இப்ப சைஸ் வீட்டுக்கு வந்துருக்கோம். ஓ நாடகத்துல உள்ளவரா? சரி சரி சரி. பாட்டி அடிக்க வந்துட்டாங்க, கண்டு போயிட்டாங்க. இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு சைஸ் உங்களதான் பட்டி எனக்கு பாட்டிங்களே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். பின்வழி என்னன்னு தெரியாம பேசி இதெல்லாம் தயவு செஞ்சு வீடியோ எடுத்து தப்பு இல்ல. ஆனா என்ன ஆகுதுன்னா மைக்கே போட்டாம நீ மைக்க சட்டையில மட்டும் சுத்திட்டு இருக்க பாரு. அந்த மைக்கு தான் ஒரு தேடிக்கிட்டு இல்லைங்க என்ன மைக்க காணோம் நானு. சைஸ் நழுவ போறாரு. காதல் தினம் அந்த படத்துல ஹீரோயின் செத்து போயிடுவா தானே? ஹீரோயின் செத்து ஹீரோயின் சாவல. அவதான் விஷம் குடிச்சிருவாங்க. இல்ல சாவல. நல்லா பூமர் ஒண்ணு தெரியாது. என்னன்னு தெரியுமா? நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க வேலண்டைன் என்னது? வேஸ்ட் ஆஃப் டைம் சொன்னாரு. அதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம். அன்பு பரிமாறுறது. யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அம்மாக்கு வாங்கி கொடுக்கலாம், பாட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். கிரிஞ்சி யாருக்கு வேணா கிரிஞ்சி இல்ல. நீங்க ஆனா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வாங்கி கொடுக்குறீங்க. கடுப்பா வரும். ஆனா என்ன இரு 14ஆம் தேதி எங்கேயோ ஒரு இடத்துக்கு புக் பண்ணிக்கலாம். வாய்ப்பே இல்ல. சனிக்கிழமை நான் வேலைக்கு போயிருவேன். சைஸே வேலைக்கு போனா யாருக்கும் தெரியாது சொல்லிட்டு போறான் பாருங்க. ஏங்க விஜய் பாயா சைஸ் தான் வீட்ல ஒரு 2 நிமிஷம் இருப்பான். என் வீட்டுக்குலாம் ஏன்டா வரீங்கன்னு கேக்குறான். மரியாதை இல்லாம கேக்குறான். டான்றான் பாட்டி எல்லாத்துக்கும் காட்டணும். இவன் எவ்வளவு நல்லா உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லா பேசுறீங்க. இவன் பேசலாம் இதா கேட்டு போங்கண்ணா. கே சரி பாட்டி. கே பாய். என்ன எடுத்தீங்க? கார்த்திகேயன் ஒரு பாட்டி கிட்ட பேசினார்ல, அந்த பாட்டியோட பிசினஸ்ல இருந்து 2 எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு பாட்டிக்கு வந்து 2 லாஸ். நம்பி வீட்டுல சைஸ் அண்ணே நீங்க செஞ்சிட்டீங்களா? சைஸ் அண்ணே முதுகுல குத்திட்டீங்களா? அப்புறம் சட்டையை கழட்டிடுவாங்க, குத்திக்கோன்றான் சைஸ். சைஸ் அண்ணா வன்முறையை கையாளாதீங்க. வன்முறைய கையாளாதீங்க. கையில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கடா. எப்படி போறது? இதுலயா சொல்லலாம். முடிஞ்சு போச்சு. இது கூடி எதுவும் வந்துட போகுது. அதெல்லாம் பாம்பா இவ்வளவு தூரம் இறங்கி போறதுக்கு எனக்கு சரியா படல. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. நீ எவனும் குடிக்க வர்றது இல்லையோ? இப்ப நம்ம நிறைய பேர் இருப்பானு. நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா. பண்ணிட்டானுங்களா? என்னமோ பண்ணிட்டானுங்க. என்ன தெரியல.
நீங்க அந்த சரி எப்படி இருக்கு நேரம் லைட்டா பயமாவும் இருக்கு. பயங்கரமா இருக்கா? பயமாவும் இருக்கு. காத்தி மேல மட்டும் ஏதோ ஒரு ஒளி வட்டம் அடிக்குது. பயமே எனக்கு. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. பிரகாசம் ஆயிட்டா. அதிகமான கொசு சுத்தி கொட்டி இருக்கின்றது. போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோ தில்லான ஒரு சிங்கம். எல்லாம் முடிஞ்சு என்னைய விட்டுட்டு உங்க எல்லாம் மேல ஏறிட்டாங்க. வாடா சரிண்ணே. கொஞ்ச நேரம் காணாம போனதுல ஒரு வீடியோ எடுக்கிறாரு. சரிண்ணே, சாதாரணமா இருந்தாலே சம்பவத்துக்குள்ளாயிருவேன். நவருங்க அவ்வளவுதான் ஏறிட்டேன். இதுக்கப்புறம் கையிலே பிடிக்க முடியாது. பாப்பா மேல போயிட்டு முடிஞ்சு யாரா அடிக்க வேற சில்வர் போட்டு போயிட்டு இருக்காங்க. சாரி மூஞ்சி தெரியல. நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம், அடுத்து எங்க போறோம்? உடனே இதுவே வந்துட்டு சம்பந்தமே இல்லாம பிளான்ல வந்து பூந்துச்சு. அடுத்து எங்க போனாலும் கேட்காது போட்டும் போட்டிருந்தோம். ஆனா கம்பெனில 40 தான் இருந்துச்சு. அத பத்தி வெளியே பேச அதெல்லாம் வெளியே காசு இருந்துச்சு அவ்வளவுதான். 457 வெளியே எடுத்துச்சு. சரி சரி 40 வெளியே தான் பின்னாடி அதுதான் சொல்ல வந்தேன். சரி சரி ஆணை குத்தி விட்டு. ஓகே கைஸ், இதோட வீடியோ தலை வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்றது. நீங்க எப்ப வாழ அதுவே தலை சொன்னதுதான்டா பைத்தியாவா? நோ தலை ஏகே சார் ஏகே வேற மாதிரி சொல்றேன்டா. இத்துடன் விளையாட்டு செய்ய முடிந்தது. ரோட்ல போய் செத்துனாதவா நான் எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? சரி சரி கிளம்புங்க. வருங்க. வரீங்களா இல்லையா? நாங்க இங்கதான் டவுனுக்கு தான் வரோம். சாப்பிட போறோம். வரீங்களா? நானே வரீங்க. வாய மூடுறாடே. ஹலோ கைஸ், நாங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற ஃபெல்டாக போயிட்டு வீட்டுக்கு போலாம் தான் ஒரு பிளான். செலிபிரிட்டிக்கு கால் பண்ணி அந்த பயங்கரமான செலிபிரிட்டி ஆகுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சு போயிடும். எல்லா வேலையும் பண்ணுவான். அவனால முடியாதா இம்பாசிபிள்லயே பாசிபிள் இருக்குன்னு பேசுறான். எங்க கூட அவர் சேர மாட்டாருன்னா அவரு லட்சக்கணக்கான ஆளா. அவரு மாஸ்டருக்கு படிச்சிருக்காரு. கொஞ்சம் கிரியேட்டிவ் டெமோ எங்க கூட வந்து சேர மாட்டான். போன் அடிச்சுட்டு கடல்ல ஏன்டா தண்ணி இருக்கு அப்படி கேட்போம். அவன் அந்த மாதிரியான ஒரு ஆள். இன்னும் சக்கு நான் தான் அப்படிதான் நான் கால் பண்ணி ஒரு 2 மணி இருக்கும். கால் பண்ணிட்டு போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னு போனை வச்சுட்டேன். ஒரு பயத்துல போன் வச்சுட்டோம். ஐயோ இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்ப எனக்கு அதை கேட்டோன்னே நான் நினைச்சேன் ஒரு 2:30 மணிக்கு படுத்துடலான்னு. அதை யோசிச்சு மண்டலம் ஓடி 4:30 மணிக்கு தான் நான் படுத்தேன். என்னால தூக்கமே வரல. இவன் யாரா இவன் ஏன்டா இப்படி சொன்னா? திரும்பி கால் பண்றதுக்கும் பயமா இருக்கு. திரும்பி கால் பண்ணா நான் உலகத்தை காப்பாத்த போறேன், நீ என் கூட வா அப்படியே சொல்லிட்டானா கிளம்பி நான் போயிட்டு அட்டியா கிளம்ப போயிருவேன். அதனால ஒரு பயத்திலே இருந்தலா. திரும்பியும் கால் பண்ணல. இவன் கால் பண்ணா இந்த மாதிரி வேற பேசுறான். அப்படி யோசிச்சு 4:30 ஏஜ் தூங்குறதுக்கு அந்த நாயால அன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி தான் நீங்க வந்து இப்ப நீங்க பாக்க போறீங்க. இதே மாதிரி இவர் தான் அந்த செலிபிரிட்டி. நம்ம அவரை பத்தி பெருமையா பேசுறதுலாம் இவரை பத்தி தான். அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான். ஓகே, மாரட்டு பீஸ்
முரட்டு பீஸு அவரு சில வார்த்தைகள் நம்ம தான் அவர்கிட்ட கேட்கணும். சில வார்த்தைகள் ஏன் போன் அடிச்சு எடுக்கவே இல்லை? இத்தனை நாள் எங்க போனீங்க? வேலை செஞ்சீங்களா இல்ல எவனே புடிச்சிட்டு போயிட்டானா உங்களை? சொல்லுங்க. வீடியோ வேற ஓடிக்கிட்டு நேமின் பேசுறதுதான் வழங்க மாட்டேன். கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இப்பதான் ஒரு காமெடி எல்லாம் வெளியே அது நம்ம இப்படி வீடியோ எடுத்தோன்னா அவர் அப்படிதான் கூச்சப்படுவாரு. போக போக அதே கரெக்ட் ஆயிரும். அழகு சாமியின் குதிரை சத்திசே சொட்டம் தெரியல. அடுத்து உள்ள போதும் மண்டையில மண்டை காணாம போகுது. நீங்க இப்படி நார்மல் வயசுல பேசுற ஆளே இல்ல. ஐயோ என்னால முடியல. வீடியோ ஓடுது கட்டாவது எதுவும் கேட்க முடியல. இந்த வீடியோ நிப்பாட்டி வச்சோம். அடுத்து அங்க நடக்கும். பரவாயில்ல நீங்க பேசுங்க. பீப் போட்டுக்கலாம். பீப் போட்டுக்கலாமா? இப்படிதான் பண்ணுவாரு. அவருக்கு இதுதான் வேலை. வேற ஒண்ணும் தெரியாது. தெரியும். இவரு தான் வந்துட்டு அப்துல் கலாம் செகண்ட் வைஜன் நல்லா படிச்சவரே. இவர்கிட்ட போங்க. மாஸ்டருக்கு எல்லாம் படிச்சு வச்சுப்பாங்க. திரும்பி இவ்வளவு பேசுறீங்களே. கார்த்திக் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ஒன்னோட வீடியோ ஃபுல்லா முதல்ல எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லா பிபில போனுச்சுன்னா அது அந்த நடுவுல இருக்காரு. அவருதான் காரணம். சரி வாழ்க்கையில சாமானிய வீரன் இல்லாம சரி 100 பேருக்கு எவனா ஒரு சூட அந்த மாதிரி எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஆள் தான் அவன். ஒரு நல்ல ஒரு வெறி கொண்ட வேங்கைன்னு சொல்லலாம். பழக்குரல் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ஸ் பேசுவான். நல்லா திறமசாலியான பையன். தோக்கானவன். 2 மிமிக்ரி எடுத்து போடுங்க மக்களுக்கு தெரியட்டும். தேவா வெக்கா வர்றான். வராதீர்கள். நீங்க 6 மணிக்கு மேல நீங்க பாக்கணும் அவனை. வேற மாதிரி இருப்பான். பாட்டு படிக்கிட்டு சில தொழில்நுட்ப காரணங்களால் இவரு ஏன்னா கீழே வந்தாரு. நான் வந்து மக்களுக்கான மக்களுக்கு தேவையில்லாத ஒருத்தன் நீங்க. என்னோட மூஞ்சி எனக்கு கக்கால போட்டீங்க. என் மூஞ்சி உங்க மூஞ்சி நார்மலா எப்படி தானே இருக்கும்? ஆமா நகைச்சுவை வேணுமா? பண்ணுவியா நகைச்சுவை? இனிமேல போன் அடிச்சா சொல்லுவியா? சொல்லுவியா? காமெடி வேணான்னு எவ்வளவு முறை சொல்லி இருப்பேன். அத ஒண்டி நீ மூக்கு கடி போயிட்டா. காலி குடிச்சு நினைச்சிட்டு இருக்கேன்.